ஒரு மழை பொழியலான காலையில் கண்ணதாசன் என்ற இளைஞன் தனது பேரனுடன் பழைய கதைகளை பகிர்ந்து கொண்டிருந்தான். கண்ணதாசன் ஒரு தூர கிராமத்தில் வசித்தான். அங்கு மரங்கள், மலர்கள் மற்றும் பறவைகள் நிறைந்திருந்தன. அவனுக்கு ஒரு கனவு இருந்தது. உலகத்தை நலமாக்கும் சக்தி கொண்ட ஒரு தொல்முறை மந்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு நாள் கண்ணதாசன் பழைய புத்தகத்தை கண்டுபிடித்தான். அந்த புத்தகம் மந்திரத்தை பற்றிய தகவல்களை கொண்டிருந்தது. ஆனால் மந்திரத்தை பெற ஒரு கடினமான பயணம் மேற்கொள்ள வேண்டும் என அந்த புத்தகம் கூறியது. கண்ணதாசன் தன்னுடைய நண்பர் முத்து மற்றும் தனது பேரனை அழைத்து அந்த பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்தான். அவர்கள் முதலில் ஒரு அடர்ந்த காடுக்கு சென்றனர். அங்கு ஒரு பெரிய யானை அவர்களை தடுக்க வந்தது. முத்து தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி யானையை அமைதியாக்கி அவர்களை காடினுள் அனுப்பி வைத்தான். அங்கு அவர்கள் ஒரு மர்மமான நீர்நிலையை கண்டுபிடித்தனர். அந்த நீர்நிலையின் நீர் மந்திரத்தின் சக்தியை கொண்டதாக இருந்தது. அவர்கள் நீரில் இறங்கியதும் ஒரு மந்திரவாதி அவர்களை கண்டு அவர்களை சிக்கனமாக்க முயன்றான். ஆனால் கண்ணதாசனின் உறுதியும் முத்துவின் புத்திசாலித்தனமும் அவர்களை அதிலிருந்து மீட்டது. இறுதியில் அவர்கள் மந்திரத்தை பெற்றனர். அந்த மந்திரம் உலகில் அமைதியையும் நலத்தையும் கொண்டு வந்தது. அவர்களின் பயணம் அவர்களை நெருக்கமாக இணைத்ததுடன் உலகை மாற்றியமைக்கும் ஒரு அரிய சாதனையாக மாறியது. அவர்கள் வீடு திரும்பியதும் அந்த மந்திரத்தை அனைவருக்கும் பகிர்ந்து உலகில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தினர். கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து: நம்பிக்கை, உறுதி மற்றும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டால் கடினமான சவால்களையும் வெல்ல முடியும். உலகில் நன்மையை ஏற்படுத்தும் செயல்களில் அனைவரும் பங்கேற்க வேண்டும்.